Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல bread வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்திடலாம். எண்ணெய், bread ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். தண்ணீர், நம்ம அந்த bread டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக. பால்கோவா, மைதா மாவு தண்ணியில கரைச்சு வச்சிருக்கிறேன். தேங்காய் பூ 1 கப் துருவி எடுத்தது. வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி pan ஹீட் பண்ணிக்கலாம். pan கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு தேவையான ஆயில் நம்ம ஊத்திக்கலாம். ஆயில் ஒரு பக்கமா சூடாகட்டும். அப்புறமா நம்ம பிரெட்டை லைட்டா தண்ணியில டிப் பண்ணி எடுத்து கொஞ்சமா தேங்காய் பூ கூடவே கொஞ்சம் பால்கோவா இந்த ரெண்டும் சேர்த்து வச்சு ஒரு உருண்டைகள் மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம். பிரெட் வந்து தண்ணியை வந்து நம்ம லைட்டா முக்கி எடுத்தா மட்டும் போதும். அதிக நேரம் டிப் பண்ணி வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு உருட்டி எடுத்தா உருண்டைகள் உதிராம வரும். இதே மாதிரி நான் இன்னொரு உருண்டை பண்ணி காமிக்கிறேன். நம்ம உருண்டை பிடிக்கும்போது எங்கேயுமே கீறலோ வெடிப்புகளோ வராத மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் மீதி இருக்கிற பிரெட் எல்லாமே பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு பாக்கெட் பிரெட் எடுக்கும்போது நமக்கு 7ல இருந்து 8 உருண்டைகள் வரை கிடைக்கும். அடுத்து நம்ம மைதா மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து கரைச்சு வச்சுக்கிற அந்த கோட்டிங்ல நம்ம பண்ணி வச்சுக்கிற உருண்டைகளை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிட்டு இதுல நம்ம அந்த உருண்டைகளை ஒண்ணா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகள் வந்து ஒன்னோடு ஒண்ணா ஒட்டாத மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு பக்கமா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பக்கமா திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவுமே டேஸ்டியா இருக்கும். நம்ம டீ காஃபி கூடலாம் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவுமே டேஸ்டான சூடான சுவையான பிரெட் போண்டா தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.